நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026. குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கிற போர்களும் ஏற்கனவே சமாதானமான போர், பழையபடி போர் மறுபடியும் தொடங்கிடுமான்னு சொல்லி ஒரு பயத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த போர் நிறுத்தம் கண்டிப்பாக அது உறுதியான நிலைப்பாடு தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார். ரெண்டாவது, தங்கம் விலை ஒரு ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை எப்போ குறையும்னு சொல்லி பார்க்காம இந்த காலகட்டத்தில் குறைந்து நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுது. பொருளாதார முன்னேற்றம், கல்வி மூலமாக நிறைய ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் நிறைய மாற்றத்தையும் கொண்டு வந்து தரப்போகிறது தான் நம்ம குரு பகவான். இதில் முக்கியமான வச்சோன்னா, வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகள்னு சொல்லி நிறையா இருக்குது. நிறைய இதுக்கு முன்னாடி தடங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே தடங்கள் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஃபாரின் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள், ஆன்மீக தலங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் நிறைய கிடைக்க போகுது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே திட்டமிட்டு பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பேசும்போது செய்யும்போது வார்த்தைகள் விடுறதுல அவங்களோட யாருமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வார்த்தை விடுறதுனாலும் சரி, மற்றவங்களை காயப்படுத்துறது யோசிக்காமல் பண்ணி அதன் மூலமாக நிறைய பேச்சு, நிறைய ஒரு நேரமும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வாகவே இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சம்பாதிச்சாலும் என்னால் அது எங்கள் கைக்கே சிக்க மாட்டேக்கே, கைக்கே இருக்க மாட்டேங்கிறதுக்குண்டான ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். முதல்ல இவர் 8ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடை, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறதுனால என்ன மாதிரியான பலனை கொடுக்குறாருன்னா, முதல்ல 2ஆம் வீடு தனலாபம். உங்களுக்கு இதற்கு முன்னாடி நீங்கள் சேமித்து வைக்கவே முடியல, அதாவது சேமிப்புக்கு பெயர் போனால் ஒரு பர்சன்னா தனுசு ராசி நேயர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கேவும் இதற்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எடுத்து வைக்கணும்னு நினைப்பீங்க, உங்களால் எடுத்து வைக்கவே முடியாது, சேமித்து வைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு செலவு, ஒரு ஆப்ரேஷன் செலவு, உடல்நிலை செலவு, ஏதாவது வாங்குறது, வீடு கட்டுறதுன்னு ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் நீங்கள் எவ்வளோ தூரம் சேமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேமிப்பதற்கு உண்டான தன லாபம் அதிகமாகவே வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்வி தடைப்பட்டு போனவங்களுக்கு கல்வி தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக. மேற்கல்வி, அதற்கு முன்னாடி திருமணம் முடிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் படிக்க முடியாத சூழ்நிலை, பண விஷயத்தினால படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ட்ரஸ்ட் மூலமாக உங்களை படிக்க வைக்க அவங்களே முன் படிக்க வைப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, சுய சிந்தனை. அந்த சுய சிந்தனை மூலம் அதை எப்படி பணமாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு முடிவையும் நம்ம இந்த முடிவு எடுத்து இந்த மாதிரியான ஒரு பேங்கில் போடுவோமா, லோன் போடுவோமா, இல்லை இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோமாங்கிற யோசனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பண வருமானத்தில் தான் கொண்டு கொடுக்கும். எந்தவித பாதிப்புமே இல்லாமல் ஒரு நேர்மையான வழியில் போகக்கூடிய ஒருத்தவங்கன்னா அது நீங்கள் தான். அது எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பு பலன், ரெட்டிப்பு வெற்றி எல்லாமேவும் ஒரு பாசிட்டிவான பாயிண்டை கொடுக்குது. என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் அந்தஸ்து, மரியாதை, சொந்த வீடு ஏற்கனவே நீங்கள் கட்டிக்கிருப்பீங்க, இல்லை கெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. தாயார் மூலமாக நல்ல விஷயம். முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கும். இல்லைன்னா உங்களால் பூர்வீகத்தில் இருக்கவே முடியாது, அங்கே ஏதாவது அக்கம் பக்க பிரச்சனை, சொந்த பங்காளி பிரச்சனைன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தாம்மா நீங்களே எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் உங்களை தேடி சொத்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா உங்களை எதிர்பாராத சொத்து, இந்த இடத்துலலாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்கன்னே தெரியாது உங்கள் வீட்டில். அதாவது உங்களுடைய தந்தை வழி, தந்தையோட தாத்தா, அப்பா, அவங்க வழி மூலமாக சொத்து வாங்கி போட்டுக்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது வழக்கு பிரச்சனை சரியாகும். 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருடு போன பொருள் கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காசு, பணம், நகையாக இருந்தாலும் சரி, திருட்டு போயிடுச்சுன்னு சொல்கிற டைம் அது திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளும் எப்பொழுதும் உங்களை விட்டு போகாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும். உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறாரு. ஆன்மீக வழியில் ஒரு தேடல் கொடுக்குறாரு. ஆன்மீகத்து மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாரு. வெளிநாட்டு வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாரு. திருமணத்திற்கு உண்டான நேரமும் உங்களுக்கு அருமையாக இருக்குது.
எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அது 8ஆம், அதாவது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு அவமானமோ இல்லை அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருக்கிறது, அதன் மூலமாக சின்ன பிரச்சனையோ வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன பிரச்சனை இருக்குது என்னென்னு அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து உடல் நலத்தில் வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா? அதற்கு ஒரு வழிபாடு பண்ணணும். என்ன வழிபாடுனா மகாமித்ரயுஞ்சர் வழிபாடு பண்ணுங்கள். அவருடைய மந்திரத்தை 11 தடவை சொல்லுங்கள். ஏன்னா ஆயுள் பிரச்சனைகளுக்கு அனைத்துமே தீர்வு தரக்கூடியவர் தான் இந்த மகாமித்ரயூர் மஞ்சர் மிருத்யுஞ்சர் மந்திரம் 11 தடவை நிச்சயமாக சொல்லுங்கள். இன்னொன்று வந்து காளகஸ்தி போயிட்டு வாங்க. நிச்சயமாக சிவன் ஸ்தலமான காளகஸ்தி போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஆயுள் சம்மந்த பிரச்சனை, ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் வந்து அனைத்துமே உங்களை விட்டு அகன்று கூடுதல் ஆயுளோட பரிபூர்ண ஆற்றலோட நீங்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க.